அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம பல அப்டேட்டுகளை பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இப்போ ஹவுதிகள் சவுதி என்ன ஆச்சு? காலையில் ரவிக்குமார் சேனலில் ஆர்கேயில் வேறு அப்டேட்டே பண்ணலையே. அது இல்லாமல் இங்கே ஈரான் நிகழ்வுகளையும் பெருசாக நம்ம ஆர்கே சேனலில் டிஸ்கஸ் பண்ணதுனால மிக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. பெசஸ்கியன் அவர்கள் ஒரு அதிமுக்கிய தகவலை கொடுத்துருக்காங்க. சவுதியினுடைய மற்றொரு எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எல்லை பகுதியில் கடுமையான தாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏமனுக்கும் ஹவுதிகளுக்கும் ஈராக்கில் நடைபெற்ற சம்பவம் என்ன? பேச்சுவார்த்தை எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதா? அதை நோக்கி தான் அந்த நிகழ்வுகள் இருக்குது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல்ல ஒரு 2 இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் கொலம்பியாவை காட்டுறேனே. கொலம்பியாவில் இன்றைக்கி 7.4 ரிக்டர் அளவுகோலில் நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? அதான் இன்றைக்கி பூகம்பம் நடந்த பகுதி. கரெக்டாக கடற்கரை ஒட்டி இருக்குது. அது வந்து சான் ஜோஸ் டெல் பார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் 7.4 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. கொலம்பியான்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வெடார் பக்கத்தில் வெனிசுலா, பிரேசில் இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ தான் கொலம்பியாவில் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து புதிய அதிபராக பொறுப்பேற்று ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் கூட இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு எலெக்ஷனில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இவர் வந்து ஒரு அமெரிக்கா ஆதரவு பெற்ற நபர் தான் இப்போ இருக்கக்கூடிய அதிபருமே கூட. பட் இந்த பூகம்பத்தில் இதுவரை 20 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ வெனிசுலா எந்த அளவுக்கான ஒரு தாக்கம் ஏற்பட்டதோ அதே அளவுக்கான ஒரு தாக்கம் 7.4 7.2 ரிக்டர் அளவுகோலில் இது போக போக தான் தெரியும். நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இது இப்போதைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்த தகவல். இப்போ நான் பூகம்பம் நடந்துகிட்ருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 தடவை வந்ததாக சொல்கிறாங்க. முதல் தடவை ஓரளவுக்கு எல்லாமே எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. பட் நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் என்னாச்சுன்னா உள்ளேருந்து வெளியே வரதுக்குள்ளே அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லலாம் அப்படியே ஃபுல்லாக சரிஞ்சிடுச்சு. நிறைய இறப்புகள் இருக்கும்னு கிட்டத்தட்ட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இந்த பூகம்பம் பார்த்துருக்கிற சைடில் இன்னொரு பதிவுமே காட்டிடுறேன் நான். இது நம்ம இந்தியாவில் நடந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் சமோலி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில், அது நமக்கும் சீனாவுக்கும் ஒரு கனெக்டிங் பார்டர். அது திடீர்னு ஒரு க்ளவுட் பஸ்டர், அதாவது மேக வெடிப்பு அப்படியே கொட்டிடுச்சு. அது கொட்டினதுனால என்னாச்சுன்னா உத்தரகாண்டில் திடீர்னு அந்த ஃப்ளட்டு வந்து கனெக்டிங் பிரிட்ஜ் ஒன்று, இரும்பு வேலி போட்ட பிரிட்ஜ் ஒன்று அங்கே இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் வந்து சுத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த 2 பதிவுகள் இது அவசர தகவலாக பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம்? ஏமனு கிளம்புறோம். அடுத்து நம்ம சவுதி ஹவுதி. இந்த சவுதி ஹவுதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, கரெக்டாக ஹவுதிகள் சதாவிலிருந்து ஒரு 58 கிலோமீட்டருக்கு தள்ளி ஜாசன் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ஜாசன் ரிஃபைனரி இருக்குது, அரம்கோனுடைய எண்ணெய் ரிஃபைனரி சைட்டு. அந்த இடத்துல இன்றைக்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. பட் சவுதி தரப்பில் எதுவுமே சொல்லலை. சவுதி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு அந்த ஜாசன் அப்படின்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை வந்து 2வது தடவையாக சொல்கிறாங்க. நல்ல வேலை இது வந்து சவுதி வெளியில் சொல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே அவங்களுக்குள்ளே கமுக்கமாக இருந்துக்கிட்டாங்க. வெளியில் சொன்னாங்கன்னா அது வந்து ஹவுதிகளுக்கு தான் ஆபத்து. ஏன் சொல்லுங்கள்? அங்கே துருக்கியும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போட்டு அப்படியே காத்துட்டுருக்குறாங்க. தலைவா சொல்லு தலைவா, உள்ளே பூந்துட்டுமா சொல்லு தலைவான்னு அவங்க அப்படி வெறிவிடத்த வேங்கையா அப்படியே சும்மா அப்படியே இப்படி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. இப்போ சவுதி தான் வேண்டாம்பா, ஏதோ சும்மா நம்ம பசங்க அப்படி தெரியாமல் அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம விட்டு தான் பிடிப்போமே அந்த கோணத்தில் இல்லைப்பா, அவங்க தாக்குதலாம் நடத்தலை, அது சும்மா ஒரு இன்டர்னல் ஃபெயிலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் இந்த டீம் ஏமனுடைய மிக முக்கிய அதிகாரி ஒருத்தர், அவர் தான் வந்து அந்த லீடர் ஆஃப் மிஷனரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸுக்குடைய அவர் பேர் வந்து மௌசன் அல் சதாதி. அவர் வந்து இறந்திருப்பதாக சொல்கிறாங்க. அவரோடு சேர்ந்து மொத்தம் 8 பேர். இன்றைக்கி காலைல அடிஷனலாக ஒரு 2 பேர் சேர்த்திக்கிட்டாங்க, ஒரு 10 பேர். 10 பேரில் 7 ஏமனுடைய இராணுவத்தினுடைய மிக முக்கிய நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. தரைப்படை எந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, அந்த டாசிஸ் அப்படின்ற ஒரு பகுதியில்
ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க்கும் ஒரு ரெட் கலர் ஏரோ மார்க்கும் இருக்குது. க்ரீன் கலர் ஏரோ மார்க் அப்படின்னா ஹவுதிகள் ஏமனுடைய பேக்டு ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க, இவங்க வந்து அவங்கள அடிக்கிறாங்க. ஸோ 2 இடத்துல கிரவுண்ட் படை தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவல். அந்த மூச்சான்ற பகுதியில் தான் விமான நிலையன்ற பாருங்க போர்ட் இருந்தது, அங்கேருந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்ற ஒரு குறிப்பிட்ட பதிவு. அதே போல் சவுதியினுடைய ஏற்றுமதி வெகு அளவுக்கு குறைந்திருக்கிறதா அப்படின்னா பெரிய அளவு குறைந்திருக்கிறது. அடுத்தடுத்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2025 ஏண்டில் கிட்டத்தட்ட சவுதியினுடைய குரூட் ஆயிலுடைய எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கண்ட்ரி கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கடைசியில் வர பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 1லிருந்து 7 ஃபுல்லாக டோட்டலாகவே சொரங்கி அப்படியே 54%க்கு கீழே வந்துடுச்சு. அவங்க சவுதியினுடைய ஏற்றுமதியை சொல்லலாம் நம்ம மேலே இருக்கிறது. இன்னும் ப்ளூமர்க் பத்திரிகை கூட என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஜூலை மாதம் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் யான்பு மற்ற ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃப்ரம் யான்பு இது எல்லாமே பெரிய அளவுக்கு குறைந்து விட்டது. இப்போ சவுதி வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காகிறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியும் க்ளோஸ்டு. இப்போ இந்த பக்கம் பேபிள் ஆஃப் மேண்டப் பகுதி க்ளோஸ்னா சவுதி இது மட்டும்தான் க்ளோஸ். ஏன்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன், வரைபடமில் ஒரு வீடியோ பதிவுது 7 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் 7 ஆகஸ்ட் 15 கப்பல் போயிருக்கு, 8 ஆகஸ்ட் 11 கப்பல், 9 ஆகஸ்ட் 6 கப்பல். என்ன காரணம்னா அந்த 8லிருந்து 9க்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஓமனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அதாவது மிரட்டி தாக்குதலை நடத்தி தனது வழிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது ஈரான். இந்த பக்கம் பேபிள் ஆஃப் மேண்டப் பகுதி பார்த்தோம் அப்படின்னா 7 ஆகஸ்ட் 43, 8 ஆகஸ்ட் 37, 9 ஆகஸ்ட் 36. இது வந்து ஓரளவுக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா சவுதியினுடைய கப்பல் மட்டும் தான் போகலை. அங்கே என்ன இஷ்யூ வருது அப்படின்னா இன்றைக்கி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்களும் சரி அவரோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பொறுத்த வரைக்கும் யார் எந்த சக்தியானாலும் தடுக்க முடியாத ஒன்று. இது முழுக்க நாங்களும் ஏமன் மட்டும்தான் இதை வந்து உரிமை கொண்டாட போகிறோம், எங்களை மீறி யாரும் உள்ள நுழையவும் முடியாது. இன்கேஸ் அமெரிக்கா வந்து இதில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எல்லா தடைகளையும் நீக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை நேராக வீட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது, அதுவும் திரும்பியே பார்க்கக்கூடாது, விறுவிறுன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அறிக்கை கொடுங்க, ஐயா எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோன்றாங்க. ஈரானுடைய டைலாக் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வின்னிங் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ வெற்றியா தோல்வியா அப்படின்னும் போது இப்போ ஈரானுக்கான ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஈரான். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிசப்தம், ஒரு மௌனம், ஒரு அமைதி அமெரிக்கா கிட்ட இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தும் போதும் அவங்க பதில் தாக்கல் நடத்துவாங்க, ஏதாவது அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக குறிப்பாக ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து முடிச்சிடுவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோம், அழிச்சிடுவோம் அந்த மாதிரி டைலாக்லாம் வரல. நாங்கள் பொருளாதார தடை விதித்ததுனால, இந்த தாக்கல் நடத்துறதுனால, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை இழுத்து மூடினதுனால கார்க் ஐலாண்ட் தீவினுடைய ஏற்றுமதியை குறைத்திருக்கிறோம், அவங்களோட பொருளாதாரத்தை முடக்கி இருக்கிறோம், இன்னும் பொருளாதாரத்தை டைட் பண்ண போகிறோன்னு இருக்காங்க. அப்போ பதில் நடவடிக்கை என்பது தாக்குதல் அல்ல, பொருளாதாரத்தை அப்படியே டைட் பண்ணுறது தான். இதை நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்திலே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் பெருமையாக நாட்டாமன்னு மீசியை முறுக்கிட்டு 4 ஏரியாவுக்குள்ளே சுற்றிருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த யுத்தத்தில் நீங்கள் அடி வாங்கினதுனால அங்கே உக்ரைனுக்கிட்டேயும் பலமான அடியும் கூட. இதுக்கப்புறம் அவங்க எப்படி மீண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு என்ன தான் அமெரிக்கா ஓடி எங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குது, மற்ற ஊடகங்கள் சொல்கிறது பொய், என்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இனி அதை நம்புகிற மாதிரியான செய்திகள் இல்லை. சற்று சந்தேகமாக தான் இருக்கிறது. அது ஈரான் தரப்பில் பாருங்க அமெரிக்கா தரப்பில் தான் விளக்கங்களை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு 3 நாளில் ஒரு 4 நாளைக்கு முன்பு ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன தகவல் அப்படின்னா, ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் திடீர்னு முஸ்தபா காமேனி அவர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ திடீர்னு ஒரு குழு வந்து அவரோட ஆஃபீஸுக்கு வராங்க, அதிபர் ஆஃபீஸுக்கு வராங்க. அவர் கண்ணை கட்டுறாங்க, கண்ணை கட்டிட்டு போயிட்டு காரில் முன்னாடி சீட்டில் உட்கார வைக்கிறாங்க, பின்னாடி சீட்டு கார் வந்து கிளம்புது. கார் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சவுண்ட் வராது, இங்கே பருபா நான் தான் முஸ்தபா பேசுகிறோம்பா அப்படின்னு சொன்னோடனே தலைவரே அப்படின்னோடனே உணர்ச்சிவசப்பட்டு திரும்பாதப்பா, நான் அப்புறம் நம்ம பேசிக்கலாம்,
உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததாக சொன்னோம் இல்லையா. சரி, நான் என்ன நினச்சேன், ஒரு வேளை அது வந்து ஃபேக் நியூஸாக தாங்க இருக்கும். ஆனால் இப்படி ஒரு தகவல் உலாவிட்டுருங்க, ஒரு கற்பனை நயம் அது. அவங்களுடைய கற்பனை நயத்துக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னோம் பாஸ். நீங்களும் கமெண்ட்டை போட்டிங்க பாஸ். பாஸ் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா பாருங்கள், பெசஸ்கியன் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாரு. அதாவது அமைச்சரவை கூட்டம், முக்கிய லெவல் அஃபீஷியல்ஸ் கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு 3 மணி நேரம் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அதிகாரிகிட்ட என்ன சொன்னார்னா அது ரொம்ப முக்கியம். நான் அன்றைக்கி சொன்ன தகவல் நான் ஃபேக்குன்னு நினச்சா அதை உண்மைன்றாங்க. நான் முஸ்தபா காமேனி அவர்களை சந்தித்தேன். எப்படி சந்திச்சுன்னு தான் சொல்லலை, பட் ஆனால் ரொம்ப நேரம் பேசணும். 4 மணி நேரம் பக்கம் பேசணும். எல்லா விஷயங்களும் ரொம்ப நேரம் கூர்ந்து கவனிச்சுருந்தார். கவனிச்சுட்டு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். இனி ஒருங்கிணைந்த வளர்ச்சி மட்டும் தான் நம்ம நாட்டோட நோக்கமே. எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எல்லாத்தையும் பேசினாராம். கம்ப்ளீட்டாக பேசினாராம். கிட்டத்தட்ட அவரே வந்து ஒரு கட்டத்துக்கு அந்தளவுக்கு கூர்ந்து கவனித்து டயர்ட் ஆகிட்டாராம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் சரி தலைவரே நான் கிளம்பிட்டோமா அப்படின்னா, சரி போயிட்டு வாப்பா, போயிட்டு நல்லபடியாக நாட்டை நடத்துப்பா அப்படின்னதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறார். முஸ்தபா காமேனியின் சந்திப்பு வந்து மிக சிறப்பாக அமைந்தது. அற்புதமான ஒரு சந்திப்பு. இனி நம்ம ஒருங்கிணைந்த வளர்ச்சி தான். அதனால தான் அந்த சந்திப்பு முடிஞ்ச கடந்த 3 நாட்களாக பெசஸ்கியன் அவர்களுடைய டைலாக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் எதற்காக கொல்லப்பட்டோம், ஏன் கொல்லப்பட்டோம் என்று இன்று வரை எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் ரத்தம் கொதிக்கிறது, எங்கள் உள்ளம் கொதிக்கிறது. யார் அடக்கினாலும் முடியாது. இன்றைக்கி மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இனி பதிலடிகள் ஒன்றே தீர்வு, தாக்குதல் ஒன்றே தீர்வுன்ற மாதிரிலாம் மனுஷன் திடீர் ஒரு 3 நாளாக தான். அதுக்கு முன்னாலாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசியிருந்தார். பட் 3 நாளாக என்னன்னு தெரியல, ரொம்ப வெறியாக இருக்கிறாரு. அப்படி இப்போ அமெரிக்கானாவே போதும் அடிங்க அவங்கள பிரித்து மேயுங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. அதனால் ஒருவேளை இந்த சந்திப்பு உண்மையாக இருக்குமா, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சகாக்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா நகி உண்மை ஹே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெசஸ்கியன் சார்பாக. அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து அவங்க ஈரானுடைய சார்பாக வந்து ரொம்ப கிளியர் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நாம் அடித்த அடியில் இறங்கிய இடியில் எதிரிகள் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார்கள் என்றால், ஃபஸ்ட்டு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆர்மி பேஸ் அது மிகப்பெரிய அளவுக்கான டேமேஜ் ஆகிருக்கா. ஃபஸ்ட்டு ஒன்று. 2வது அதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த வரைபடம் ஒன்று காட்டுறேன். அது வந்து யூஏயில் இருக்கக்கூடிய துபாய் ஏர்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது முடிஞ்ச உடனே சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் அசான் கான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி, மொத்தம் ஒரு 4 பகுதியில் எதிரிகளோட நிலைமை தரமட்டமாக்கி தூளாக்கி கொண்டிருக்கிறது. எதிரிகள் நம்மை விட்டு ஓடி விட்டார்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் அடித்தோம்னா ஆல்மோஸ்ட் அவங்க அங்கேருந்து, அதாவது அரபு நாடுகளிலிருந்தே கிளம்பிடுவாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐஆர்ஜிசியோடைய ஸ்போக் பர்சன் ஒருத்தர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, வழக்கமாக மற்ற நாடுகள் இருக்கிற ஆயுதங்களுக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ திடீர்னு இப்படி போனோன்னே எதிருடைய இலக்குகள் வந்து இதை தடுக்கலான்னு வரும்போது என்ன பண்ணுமா, திடீர்னு திரும்பிடுமா, அப்படி திரும்பிட்டு இங்கே ஒரு டான்ஸ் போடுமா, இது போட்டு ஏமாந்து போயிடுமா, டான்ஸ் போட்டு மறுபடியும் போயிட்டு தாக்கல் நடத்துமா. ஏன்னா அமெரிக்கா மட்டுமே வான் தடுப்பு சாதனங்களில் சிறந்தது, எந்த ஒரு நாட்டாலையும் முடியாதுன்னு சொன்னப்பட்ட அவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கி மிகப்பெரிய ஒரு ஏவுகணைகளை அனுப்பி பெரிய ஒரு சாதித்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வெற்றிகள் அடைவோம், கன்ஃபார்ம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அறைகோலை விடுத்திருக்கிறார். பெசஸ்கியனில் அராக்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப தெளிவாக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒன்று தான், இது எங்களுக்கும் ஓமனுக்கும் இருக்கிற பிரச்சனை, யாரும் உள்ளே வந்துடாதீங்க. பாகிஸ்தான் துருக்கி 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது உண்மை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானும் துருக்கி எந்த அளவுக்கு எங்ககிட்ட டெப்த்தாக இருக்காங்கன்னு தெரியும். அதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. நாங்கள் ஒரு யுத்தத்தில் நுழையும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக விலைக்கு போயிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வைத்துலாம் சவுதி பெருசாக சீன் போட முடியாது, அது நாங்கள் பார்த்துக்குறோம். சவுதியை விட எங்ககிட்ட தான் நெருக்கமாக இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும், எல்லாம் எப்படி அவங்கள வழி கொண்டு வரணுன்றது எங்களுக்கும் தெரியும். அதனால் அது ஒரு பெரிய சீரியஸான விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அப்படியே ரிலாக்ஸாக போய் வீட்டில் போய் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது ஈரான் தரப்புலேருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். அது பாட்டு வேறு, பூம் 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 எவ்ரிதிங் பூம் 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 அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ நீ என்னப்பா பூம் பூம்னு போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா,
அந்த இடையில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவங்களோட தலைவர்கள்லாம் வந்து அடுத்தடுத்து கொண்டாங்க இல்லையா, அது எல்லாமே பூம் 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 அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அடுத்த பூமுக்கு தயாராக இருங்க அப்படின்றாங்க. அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ஒன்று கிளம்புது இன்னொன்று உள்ளே வருதா அன்று இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம் நம்ம. பட் நெதன்யாகு அவர்கள் பேசும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு குளோபல் பவரில் வந்து அடுத்தது ஏஐ தான். ஏஐயில் வந்து இஸ்ரேலினுடைய பங்களிப்பு வந்து வானளாவிய பங்களிப்பாக இருக்க வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய மொத்த ஏஐயில் இஸ்ரேலுடைய பங்களிப்பு 70% இருக்கணுன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு போல். அதனால் பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை நோக்கி நகர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே வேளையிலே அந்த லெபனான் பகுதியில் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் சற்றும் குறையவில்லை. இன்று கூட தாக்கம் நடத்தியிருக்காங்க. நிறைய செட்டிலர்ஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பகுதி ஃபுல்லாக கொளுத்திட்டாங்க. இன்னும் அதாவது வீடுகள் வந்து பர்மிஷன் இல்லாமல் நிறைய கட்டியிருக்கிறாங்கன்னு அதையும் ஒரு பக்கம் வந்து இடிச்சிட்டு இருக்காங்கன்றது தான் கூடுதல் பதிவு. ஜெர்மனியில் முதல் முறையாக 400 பேர், அதாவது ரஷ்யாவுடைய எம்பசி ஜெர்மனியில் இருக்குது. அதில் அந்த எம்பசியை சுற்றியும் வேலை செய்கிறவங்க ஒரு 400 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேருமே வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. யார்? ரஷ்யாவுடைய எம்பசியில் வேலை செய்கிற 400 பேருமே வெளியேற சொல்லியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக யாருமே இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ஜெர்மனிக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த விரிசல் வந்து டோட்டலாக ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு கூட எடுத்துக்கலாம். சிரியாவில் நேற்று வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை வந்து கைது பண்ணாங்களே, இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடத்துல சேர்ந்து கைது பண்ணவங்க, ஒரே இடத்துலலாம் கிடையாது. 3 இடத்துல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றியிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஐஎஸ்ஐஎஸ்ஸில் பிடிச்சதில் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுல பிரத்யோகமாக செயல்பட்டுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்த இஸ்ரேலினுடைய பார்டர் ஒன்று 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பகுதி பார்த்தோன்னா, அதாவது இவங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தாலாம் ஊடுருவி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று கீழே பார்த்தா அந்த ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்றாங்க. ஒன்று வந்து சிரியா பக்கத்தில் லெபனானும், இன்னொன்று சிரியாவுக்குள்ளாரையும் அந்த ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆகஸ்ட் 4லேருந்து 9க்குள்ளே நடந்த நிகழ்வுகள். அதாவது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு பக்கம் வந்து கைது பண்ணுறதும், இன்னொன்று வந்து ஆயுதங்கள் உள்ளே கொண்டு போக முடியாமல் தடுப்பதும் தொடர்ந்து சிரியாவோட எல்லை பகுதியில் ரொம்ப தீவிரமாக இருக்குன்றாங்க. பட் அதே சமயத்தில் சிரியாவும் சரி ஈராக்லையும் சரி ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குது. நேற்று கூட ஈராக்கில் ஒரு 2 ப்ரோவின்ஸில் பயங்கரமான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியும். என்ன காரணம்பா அப்படின்னா, பவர் இல்லை எங்கிட்ட. பவர்னா வீட்டில் மின்சாரம் இல்லை, பவர் கட் ஆனால் 1 நாள் 2 நாள்லாம் பவர் வராமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடிஞ்சதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய PUML லீடர் இருக்கிறார்ல, அவர் வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சவுதி மீது நாங்கள் எந்த நேரத்தில் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் என்னது டைப்புன் டால்பின் சீனாவை உழுக்கு என்று உழுக்கி கொண்டிருக்கிறது. ஜியான்சு அப்படின்ற ஒரு மாகாணத்துக்குள்ளே நடந்த பெரிய ஒரு புயலோட தாக்கம் காலையில் தான் லேண்ட்ஃபால் ஆச்சு. அதனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தாக்கம் அதிகமாகவே இருக்குது. இன்னும் இது இல்லாமல் 3 புயல்கள் பின்புலமாக தயாராகி கொண்டு இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த தடவை சீனா பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவுகளை பார்த்தாவே தெளிவாக புரியுது. சரி, கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். அமெரிக்கா வந்து 100% வரி விதிக்கலாம் அப்படின்னு செனட்டர்லாம் தீர்மானம் போட்டு இன்னும் ஏன் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு நாடுமே தனது மிரட்டலுக்கு பணியிட வரைக்கும் தான் அந்த நட்புன்ற ரீதியில் வச்சுப்பாங்க. இப்போ அமெரிக்காவை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து, மற்ற குரூப்ஸ் எல்லாம், ஃபினான்ஷியல் மீடியா டைம்ஸ் எல்லாம். இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு பேச்சுக்கு 100% வரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அவங்க ரஷ்யா கிட்ட வாங்குறதுனால வரி போடுறாங்க. அப்போ நம்ம ரஷ்யா கிட்ட முழுமையாக இந்த பக்கம் திரும்பினா என்னன்றதுனால ரஷ்யா பக்கமும் சீனா பக்கமும் முழுமையாக அவங்க சார்ந்துருவாங்க. அப்புறம் நம்ம இருக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டாளியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து நாம்ளே ஒரு பக்கெட்டில் இருக்கிற மணலை எடுத்து நம்ம தலைமையால் கொட்டிக்கிற மாதிரி. அதாவது குறிப்பாக இந்தியாவுக்கு போடுற 100% வரி என்பது ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஒன்றா சேர்த்துற மாதிரி. இப்போ ஏற்கனவே ஈரானில் அடி என்ற அடி வாங்கி கொண்டு வெளியேற கண்டிஷனில் இருக்கிறோம். இப்போ அப்புறம் அங்கே ரஷ்யானுடைய சூழ்நிலையும் இப்போ அப்படியே கொஞ்சம் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ உக்ரைனை விட இந்த பக்கம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இருந்தாலுமே இன்றைக்கி மற்றொரு விதியப்படி கூட காட்டுறேன் நான். 2000 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ரஷ்யானுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது இன்றைக்கி தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 எண்ணெய் கிடங்குகள் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியும் பதில் தாக்குதல்ன்றது வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவாகவும் தெரியுது. இப்போ ஓடி வந்து இந்தியாவுக்கு விதித்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் அலையன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க.
அவங்க மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், பிரேசில்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்ததுனால அந்த 100% டேரிஃப் விதிக்கலை. ஆனால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், அமெரிக்கா 100% டேரிஃப் விதிச்சுது அப்படின்னா இந்தியா தனது பாத்தை வந்து ஈஸியாக ஒன் சைடாக கொண்டு போயிட்டே இருந்துடுவாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் அப்படின்னு டென்ஷன் ஆயிரும் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. அதனால் முதல் முறையாக செனட்டரெல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்மானம் எடுத்துக்கூட அமெரிக்கா சற்று தடுமாறுகிறது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில், ஈரானுக்கு எதிரான சூழ்நிலையில், அங்கே இருக்கிற தோல்வியை அவங்களுடைய மனது அப்படியே உறுத்திட்டு இருக்கிற வேலையில் இந்த சமயத்தில் நம்ம வரியை போட்டோம் அப்படின்னா வரிக்குதிரை வரிசாமி இன்னும் வேதனை ஆயிடுவான்ற அடிப்படையில் நான் பதிவை முடிக்க விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.